RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 8. அத்தியாயம் 8. நானும் OBC. ஓட்டு வேட்டைக்கு மட்டும். பிரதமர் மோடி எப்படி இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்ட பிரதமர் வேட்பாளர் என்ற பெயருக்கு சொந்தக்காரரானார்? பாரம்பரியமாக குஜராத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல போராட்டங்கள் 1984 முதல் நடைபெற்றுள்ளன. அப்போதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசியவரோ, தன்னை ஒரு பிற்படுத்தப்பட்டவராக அறிவித்து கொண்டவரோ, காட்டிக்கொண்டவரோ அல்ல நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. மண்டல் பரிந்துரை பற்றி அவர் வாய் திறந்தாரா? இல்லை. சமூக நீதி பற்றி பேசினாரா? இல்லை. அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர் என்று குஜராத் முதலமைச்சராக சுமார் 10 ஆண்டு காலம் இருந்தபோதும் அறிவித்துக் கொண்டதில்லை. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற பட்டியலிலும் அவரது மோடி பட்டம் உள்ள ஜாதியோ சமூகமோ குஜராத்தில் இருந்ததில்லை. அவர் பிரதமர் வேட்பாளராக RSS அமைப்பால் முன்னிறுத்தப்படுவதற்கு முதற்கட்டமாகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று பிரச்சாரம் செய்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் வாக்கு வங்கியை தங்கள்பால் ஈர்க்கவே திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதை அண்மையில் வெளியான தி சூத்ராஸ் விஷன் ஃபார் எ நியூ பாத் எடிட்டட் பை கஞ்சா இளையா ஷெப்பர்ட் அண்ட் கார்த்திக் ராஜா கருப்புசாமி என்னும் நூலின் 2 ஆய்வு கட்டுரைகள் தெளிவுபடுத்துகின்றன. பிற்படுத்தப்பட்டோருக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. மத்திய மற்றும் மாகாண பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இடதுசாரி தாராளவாத அறிவுஜீவிகள் பேரார்வம் காட்டவில்லை. அவர்கள் பெரும்பாலும் 2 மொழிகள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் பெரிதும் ஆங்கில வழியில் படித்தவர்கள். நல்ல ஆங்கிலம் பேசுவது அவர்களின் தகுதிகளின் ஒரு பகுதி. இந்த கல்வி புலத்தினரும் அறிவுஜீவிகளும் அதிகம் ஆங்கில வழியில் படிக்காத சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரை முக்கியத்துவமற்றவர்களாகவே பார்த்தனர். அதே சமயம் அனைத்து ஊரக அரசு பள்ளிகளிலும் ஆங்கிலம் பயிற்று மொழியாவது குறித்து அவர்கள் பேசியதே இல்லை என்று வடபுலத்து முற்போக்காளர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையிலான இடைவெளிக்கு காரணத்தை கூறும் பேராசிரியர் காஞ்சா ஐலேயா இந்த இடைவெளியை பிஜேபி எப்படி பயன்படுத்தி கொண்டது என்பதையும் எடுத்து விளக்குகிறார். இடதுசாரி முற்போக்காளர்களிடமிருந்து சூத்திரர்கள் இப்படி விளக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்ட RSSம் பிஜேபியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடக்கத்தில் எதிர்த்திருந்தாலும் அண்மை காலத்தில் ஆதரிக்க தொடங்கினர். வணிகத்தை பின்புலமாக கொண்ட மோத்கான்சி என்னும் ஜாதியை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்ததன் வாயிலாக படிப்படியாக பிஜேபி நடவடிக்கை பிற்படுத்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் என்கிற பெயரில் நரேந்திர மோடியை முன்னிறுத்துவது வரை கொண்டு சென்றது. இந்த துருப்புச்சீட்டை RSSம் பிஜேபியும் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பயன்படுத்தின என்று நரேந்திர மோடி பிரதமராக முன்னிறுத்தப்பட பிற்படுத்தப்பட்டோர் என்ற அடையாளம் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை தனது சூத்திரர்களும் ஜனநாயக இந்தியாவும் என்ற தனது கட்டுரையில் காஞ்சா ஐலேயா விளக்கியுள்ளார். அதே புத்தகத்தில் 97ஆம் பக்கத்தில் தொடங்கும் ஊர்மிளேஷ் என்பவரின் சூத்திரர்களுக்கான புதிய தொடக்கம் இன்னும் சாத்தியமே என்னும் கட்டுரையில் மோடியை பிரதமராக முன்னிறுத்தியதன் பின்னணி ஆராயப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தங்களுடைய பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் என்று பிஜேபி அறிவித்தது. வியக்கத்தகும் வகையில் அதற்கு சில நாள்களுக்கு பிறகு தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் என்று வலிந்து பேசத் தொடங்கினார். குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒருபோதும் அவர் இப்படி தன்னை கூறிக்கொண்டதில்லை. அதற்கு முன்பு வரை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரதமர் வேட்பாளராக மிகப்பெரிய கார்ப்பரேட் ஒருவரின் விமானத்தை பயன்படுத்தி கொண்டு
தனது பிரச்சாரத்தை நடத்தியதில்லை என்பதால் நாட்டின் வடக்கு மற்றும் மையப்பகுதிகளைச் சார்ந்த சூத்திர ஜாதியினருக்கு மோடி தன்னை பிற்படுத்தப்பட்டவராக அறிமுகப்படுத்தி கொண்டது பெரும் ஆர்வத்தை தூண்டியிருந்தது. இன்னொரு புறம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவன் என்று மோடி உரிமை கோரியது அவர்களுக்கு பயத்தையும் உண்டாக்கியிருந்தது. ஏனெனில் மோடி என்ற ஜாதி பெயரை அதுவரை எவரும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்குரியதாக அறிந்ததில்லை. மேலும் தன் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்திற்காகவும் நலத்துக்காகவும் இடஒதுக்கீடு கோரியதாகவோ மண்டல் கமிஷனுக்கு ஆதரவு கரம் நீட்டியதாகவோ மோடி அறியப்பட்டதில்லை. மண்டலுக்கான இயக்கம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அவர் களத்துக்கு வந்ததில்லை. உண்மையில் அவரது அமைப்புக்குள்ளாக கூட அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவராக அறியப்பட்டதில்லை. குஜராத்தின் முதலமைச்சராக அவர் இருந்த காலத்தில் அவரது அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவருக்கான பிரதிநிதித்துவம் மிக குறைவே. தொடக்கத்தில் அவர் பிரதமர் வேட்பாளரானது குறித்து கவலையும் பயமும் நிலவியது. எனினும் குஜராத் மாடல் பொருளாதாரத்தை வெற்றிகரமாக கட்டமைத்த மனிதராகவும் நாட்டின் பொறுப்பை ஏற்க தகுதி வாய்ந்த நபராகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் முதல் பிரதமர் வேட்பாளராகவும் கார்ப்பரேட்டுகளால் கட்டுப்படுத்தப்படும் இந்திய ஊடகங்கள் மோடி மீது உருவாக்கிய பிம்பம் அவர் மீதான கவலையையும் பயத்தையும் போக்கியது. வெகு நீண்ட காலமாக நடைபெற்று வரும் சமூக நீதிக்கான போராட்டத்தில் அந்த போராட்டத்திற்காக கொஞ்சமும் பங்களிக்காததோடு முற்றிலும் எதிர்நிலையில் நின்று சதி செய்த பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸும் தான் அந்த போராட்டத்தின் அரசியல் பலனை அறுவடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. வடபுலத்தில் மகாத்மா ஜோதி பாபுலே தொடங்கி அம்பேத்கர், லோஹியா, பிரம் பிரகாஷ், கர்பூரி தாக்கூர், டிபி யாதவ், சந்திரஜித் யாதவ், பிபி மண்டல், ராம்விலாஸ் பஸ்வான், பிபி சிங், கன்சிராம், லால் பிரசாத், முலாயம் சிங் என நீளும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக உழைத்த போராடிய தலைவர்களின் உழைப்பை மிக எளிதாக பார்ப்பனர்களின் ஆதிக்கத்துக்கே உதவும் வகையில் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொண்டுள்ளது. பார்ப்பன பணியா ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான போலி முகமூடியாகத்தான் அந்த முகமூடியும் உண்மையல்ல என்பதை நாம் மேலே கண்டோம். நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டார் என்பது என்றென்றைக்கும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக போராடுவோருக்கு ஒரு பாடமாகும். தாழ்த்தப்பட்டவர் என்று யாரோ ஒருவரை ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தினாலும், இஸ்லாமியர் சிறுபான்மையினர் என்று முன்னிறுத்தினாலும், பிற்படுத்தப்பட்டவர் என்று முன்னிறுத்தினாலும் இறுதியில் அதன் பலனை அடையப் போகிறவர்களாக பார்ப்பனர்களே இருப்பார்கள் என்பதுதான் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. இதுவரை நீங்கள் கேட்டது ஆர்எஸ்எஸ் எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 8ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.